நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன்ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் நம்ம அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்ரு கர்மா, ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டாக பண்ணலை, சாபங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம், குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையாக இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதில் அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளே தான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம், இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா, சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா, இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல அது மாதிரி, குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாம்ப்பா. கண்டிப்பா மேம். எப்பவுமே தலைமைத்துவம் அப்படிங்கிறது வந்துன்னா மேஷ ராசி நேயர்கள் தான் நமக்கு ஞாபகத்து வருவாங்க. ஸோ முன் ஜென்மத்துல ஆப்வியஸ்லி அவங்க நல்லது நிறைய செஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம ஜாதகத்துல இந்த கர்மா இருக்கு, முன் ஜென்ம கர்மாங்கிறது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையுமே வந்து ரொம்ப தெளிவா தெரியும். ஒவ்வொருத்தருடைய ராசி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதுவே நம்மளுடைய என்ன மாதிரியான கர்ம பதிவுகளை கொண்டு வந்திருக்கோன்றத இந்த நட்சத்திரங்களையும் ஒரு முடிவு கொடுத்துருன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேச ராசி காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம், நீங்க சொன்ன மாதிரி தலைமைத்துவத்துக்குன்னே பேர் போன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பாருங்களேன், செவ்வாய் தான் அதிபதியா இருக்காரு, இருக்கலே சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி, சனி நீச்சம் வர்றாரு. இப்ப சனி நீச்சம் போறாருன்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், சனி தான் நம்ம கர்ம பதிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. கர்மான்றோம் இல்லையா, அது எல்லாமே சனி பகவான் தான். ஸோ அவரே இங்க வந்து நீச்சமாகும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத்துல முன்னோர்களுடைய சாபங்கள் இந்த குடும்பத்துக்கு இருக்கு அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வம்சாவளி விருத்தி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தடைகள் இருக்கும். குழந்தை பிறப்பு விஷயமா இருக்கட்டும், அடுத்து வந்து அவங்க கல்யாணம் கூடுறதா இருக்கட்டும், இதுல எல்லாம் தடைகளை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இதுல உண்டு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. கேதுவனுடைய நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினின்றது வந்து கேதுனுடைய நட்சத்திரம், பரணி அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம், அதே மாதிரி கிருத்திகை எடுத்துட்டீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திர கர்ம பதிவு உள்ளடக்கிய ஒரு ராசி தான் பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி. ஸோ அப்ப இது சார்ந்த 3 விஷயங்கள் மட்டுமே அவங்களோட லைஃப்ல பிரதானமா பிரச்சனையாகவும் சந்தோஷமும் அதுதான், பிரச்சனையும் அதுதான் அப்படிங்கிறதோட அனுபவிக்க பிறந்தவங்க தான் நம்ம மேச ராசிக்காரவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்திலேயாவது ஒரு தடவையாவது தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனு போட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகாம அவங்களோட வாழ்க்கை முடியாது. அது நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம், கெட்ட விதமாகவும் எடுத்துக்கலாம். என்னோட வாழ்நாள் குறிக்கோளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர் ஆகணும். ஒன்று ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ், இல்லை வந்து நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள், இப்படி ஒரு நிலைக்காக நான் போறேன்னா, அதுக்காக இயங்குறேன்னா, அல்லது வந்து அது தொடர்பான விஷயங்களை பஞ்சாயத்து மல்லு கட்டி நாங்கள் போறோம். அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதில் கனெக்டட். கேதுங்கிறது ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய, நிறைய பேருக்கு அப்பானால ஆகவே ஆகாது. பொதுவாக அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம பதிவு என்னன்னா, எல்லாமே இருக்காங்க எங்கள் வீட்டில், ஆனால் எனக்கு பிரயோஜனப்படல. எங்கள் அப்பா எனக்கு, நான் கரெக்டாக என்னோட வயசை கிராஸ் பண்ணுவேன், எங்கள் அப்பா இல்லை, எனக்கான ஒரு பிரயோஜனப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்து நல்ல ஒரு பிள்ளையை படிக்கணுன்ற ஒரு நிலை இருக்கும். பரணி நட்சத்திரம் பிறந்திருக்கலாம் பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இருக்கும், ஆனால்
ஒரு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட வளர்ச்சி முன்னேற்றத்துக்காக செயல்படுத்துறதுக்கு அந்த குடும்பத்தால முடியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில லேக் ஆகுறாங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா எங்க அப்பா தாங்க பிரச்சனை என் வாழ்க்கையில, முதல் பிரச்சனையே என்னன்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சூரியன்றதான் இங்க உச்சம் அடைகிறாரு. முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசு தொடர்பான விஷயங்களும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதோட கனெக்டடா நம்ம வீட்டுல வந்து தலைமை பண்பு யாரை சொல்லுவோம், நம்மளோட தகப்பனார். அப்ப தகப்பனாருன்றது யாரு, அவருடைய முன்ஜென்மத்துல அவங்களோட அப்பான்றது என்ன, தாத்தா. அப்ப இந்த பிளட் வழி பிளட்டா வரும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்மளோட முன்னோர்கள்ல இருந்து மருவி வரக்கூடியது. இப்ப இந்த உடம்பு, இந்த சதை, இந்த பிண்டம் யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா நம்மளோட தகப்பனார். நம்மளோட தகப்பனாருக்கு முன்னாடி அவங்களோட தகப்பனார். இப்படி மூதாதையர்களா வந்த கர்ம வழி பதிவுகள்ல நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்த கர்மாவா யார் இருப்பாங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய வாழ்க்கையில போராட்டமும் பிரச்சனையும். அதுலயும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சூரியன், சூரியனோட வீடு. நிறைய பேருக்கு அந்த 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது. அதே மாதிரிதான் குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறதுமே வந்து நம்ம 5ஆம் பாவத்தை குறிப்போம், அதனுடைய சூரியன் ஆதிக்கம். அப்ப நிறைய பேருக்கு உடம்புனால சூடு தன்மை இருக்கிறது, அதனால வரக்கூடிய தொந்தரவுகளா இருக்கும், தொற்றுக்களா இருக்கலாம், குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெற்றுக்கிறது, இந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். இவங்க வீட்டுல உங்க குடும்பத்துல யாராவது லேட்டா மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போமே, ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்றது, கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்து, ஒரு எல்லாத்துக்கும் வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணாம ஒரு 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண வச்சுக்கோங்க, இந்த குழந்தைகளுக்கும் அதே மாதிரி நடக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய கர்ம வழின்றது தொடர்ந்து வரக்கூடிய தன்மையில எல்லா ஜெனட்டிக்ல எல்லா பிரச்சனையுமே அப்படி அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம எப்படி சொல்றோம் இல்லையா, பார்த்தோன்னே அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்காங்கப்பா, என்னோட அப்பாவுடைய சாயல் இந்த பையன்ட்ட இருக்கு, சுறுசுறுப்பா இருக்குது, இதெல்லாம் எங்க வீட்டுல எங்க அப்பா தான் அப்படி இருப்பாரு. அப்படி நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களை நம்ம சொல்லும் போது கூட இவங்ககிட்ட இருந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா மத்தவங்க மாதிரி யாரையுமே அடையாளம் சொல்ல மாட்டோம், நம்ம குடும்பத்தாரை மட்டுமே அடையாளம் காட்டுவோம் இல்லையா. கிட்டத்தட்ட இப்படின்னுடைய தொடர்புகள் தான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்களை, வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை மதிக்கணும். இன்னொன்னு முன்னாடி நம்ம விட்டு போன பித்திருக்கள் தோஷம் சொல்றாங்களே, பித்திருக்கள் சாபம் சொல்ற மாதிரி. ஸோ யாராவது பெரியவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா முறைப்படி அமாவாசைக்கான திதி இதுகள்லாம் கொடுத்துட்டே வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா சூரியனே உச்சம் வரக்கூடிய ராசி. மலையா இருக்கிறது யாரு இருக்காரு அப்படின்னா அண்ணாமலையார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடும்பத்தோடு போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில சுபிட்சம் அப்படின்றது இருக்கும். எப்பேற்பட்ட கர்மவினையும் அகற்றக்கூடிய ஒரு தன்மை சிவபெருமானுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதையும் இவங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா மேம், நீங்க சொன்னீங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது முன்ஜென்ம கர்மாவை போக்குறது மட்டும் இல்லாம அடுத்து வர ஜென்மத்தையும் பாசிட்டிவ் ஆக்கும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்ஜென்ம கர்மாவதனுடைய தொடர்ச்சி. குலதெய்வம்ன்றது யாருன்னு நினைக்கிறீங்க? பூட்டன் முப்பாட்டன் அவங்களுடைய வாழ்க்கை காலத்துல இருந்து அவங்க வழிபட்ட முறைகள் தான். ஸோ அதுல அவங்கள வழிபடும் போது அவங்க என்னென்னலாம் ஒரு வரைமுறைகளை கொண்டு வந்திருந்தாங்களோ அதை நம்ம வழிபடும் போது நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. கண்டிப்பா மேம், நீங்க சொன்னது எனக்கும் புரிஞ்சுது, நம்ம நேர்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேம் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நன்றி மேம்.